ஒரே நிகழ்ச்சியில் ஒன்றாக கலந்து கொள்ளும் உதயநிதி மற்றும் விஜய். தமிழக அரசியல் வட்டாரத்தில் திடீர் பரபரப்பு. வாங்க என்னன்னு சரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தகவலுக்குள்ள போகலாம். சென்னையில் வருகிற 27ஆம் தேதி புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி முதல் ஜனவரி 12ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளிவந்துள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் போது நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக சாடி பேசினார். குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு என்று கூறியிருந்த நிலையில் இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று கூறுகிறார்கள் எனவும் 2026ஆம் ஆண்டு மக்கள் அவர்களை மைனஸ் ஆக்குவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு சமூக நீதி பேசும் திமுக அரசு வேங்கை வயல் சம்பவத்துக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றார். இதே போன்று முதல் மாநாட்டின் போது கூட குடும்ப ஆட்சி செய்யும் அரசு என்று திமுகவை சாட்டி பேசியிருந்தார். தொடர்ந்து திமுகவை விமர்சித்து வரும் விஜய் தற்போது உதயநிதி ஸ்டாலின் உடன் உதய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருப்பதாக வந்த தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பேச பொருளாக மாறியுள்ளது. மேலும் இது சாத்தியமானால் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் திமுகவினர் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தமிழக அரசியல் களத்தில் இந்த விவகாரம் சூடு பிடிக்கும் என்று கூறப்படுகிறது.